ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு சாதத்துக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி நீங்க ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான, அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்யறதுக்கு வந்து முக்கியமான மசாலா ஒன்று வந்து நம்ம வந்து அரைச்செடுக்கணும். அந்த மசாலாவை அரைச்செடுக்கிறதுக்கு முதல்ல அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து முதல்ல பேனில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காண்டி ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு மல்லி வந்து முழு மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன். இது நாலுத்தையுமே நல்ல வாசனை வர அளவுக்கு ஸ்டவ்வை வந்து ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து அதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பவுலுக்கு மாற்றி வச்சு அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்து வச்சுருவோம். ஏன்னா நம்ம சூடாக வந்து இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து அரைக்கக்கூடாது. அதனால் இதை வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம மாற்றி ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூலானக்கப்புறமா அதை மிக்சர் ஜாருக்கு அப்படியே வந்து மாற்றி வந்து நம்ம அரைச்செடுத்துக்கிடுவோம். நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம ரெடி பண்ணுற இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமான மசாலாவாக இருக்கும். கத்திரிக்காய் வறுவலை வந்து நல்ல ஒரு வாசனைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக அந்த மசாலா வந்து கொண்டு வரும். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த மசாலாவுக்கு இருக்குது. நான் ஆறுனக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு வந்து அப்படியே வந்து நான் அந்த வறுத்தெடுத்த எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டேன். அது கூடவே வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காயும் சேர்த்து, அதாவது ஒரு 1/4 கப்பு வந்து நான் தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்செடுத்துக்கோங்க. நம்ம மல்லி சீரகம் எல்லாம் சேர்த்தனால அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்காது. ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து குறன்னு தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து நல்லா அரைச்சக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைங்க. தண்ணி சேர்த்து வந்து அரைச்சிடாதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து குறன்னு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி முடிச்சக்கப்புறமா இந்த மசாலாவை வந்து அப்படியே வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக வந்து வறுவலுக்கு சேர்த்து வறுவல் அப்படி டேஸ்ட்டாக வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வறுவல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வறுவல் செய்கிறதுக்கு வந்து ஒரு நம்ம கடாய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டோம். கடாய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டோம். கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டோம். வறுவல் அப்படிங்கும் போது எண்ணெய் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எண்ணெய் வந்து தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், அது கூடவே வந்து காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி வந்து சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம். பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நான் ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்தனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், என்னென்னா நம்மளுக்கு வந்து வறுவலுக்கு வந்து வெங்காயமும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். வெங்காயம் எவ்வளவுக்கு அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வறுவல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்து பெரிய வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் மாறுற அளவுக்கு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 கருவேப்பிலையில் சேர்த்து அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வந்து மசீர கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியை வதக்கும் போது நம்மளுக்கு வெங்காயமும் கூட சேர்ந்து நல்லா வந்து வதங்கும். பொன்னிறத்துக்கு நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறோம். மிளகாய் வத்தல் பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். மல்லி வந்து
வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். உப்பு வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். எதுவுமே பத்தலைன்னா திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த வெங்காயத்தோடையும் தக்காளியோடையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 1/2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ரொம்ப முக்கியமான பொருளான இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நான் கலர் கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை கத்திரிக்காய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கலர் கத்திரிக்காய்ங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் எடுத்துக்கிட்டேன். சின்ன சைஸ் கத்திரிக்காவாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் கத்திரிக்காய் வந்து 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கேன். அதாவது முடிஞ்ச அளவுக்கு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப சின்ன துண்டுகளாக பார்த்துக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்ன துண்டுகளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வறுவலுங்கும் போது நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்க மாட்டோம். வெறும் அந்த எண்ணெயிலேயே ஆவியிலேயே தான் நம்ம வந்து வேக வைப்போம். அதனால் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து சின்ன துண்டுகளாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசிபி வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காவை சேர்த்து அந்த வெங்காயத்தோடையும் மசாலாவோடையும் தக்காளியோடையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் கத்திரிக்காயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டேன். கிண்டி விட்டக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு 20 நிமிஷம் நம்மளுக்கு குறைஞ்சது ஆகும். கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் நல்லா வந்து கத்திரிக்காய் வந்துடும். நம்ம வந்து தண்ணி ஊற்றலை, வெறும் அந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்து வதக்குறோம். எண்ணெயிலேயே நம்ம வதக்கி நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து கத்திரிக்காய் வறுவல்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட் வந்து கொண்டே வர முடியாது. தண்ணி சேர்த்துட்டா நம்ம கொஞ்சோண்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் சேர்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இராது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறிடும். ஆனால் சீக்கிரமாக வந்து ரெசிபி முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு திறந்து பார்த்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கத்திரிக்காவை வேக வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சொல்லவே முடியாது. நான் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து ஒரு 20 நிமிஷம் நான் வந்து கத்திரிக்காவை நல்லா வேக வச்சுட்டேன். வெந்து முடிச்சக்கப்புறமா நம்ம சேர்த்த அந்த காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். நான் பார்க்கும் போது எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்தது. அதனால் எதுவுமே நான் அதிகமாக சேர்க்க தேவையே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமான மசாலா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே அப்படியே நல்லா தூவி விட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி தான், பிடிக்காதவங்க கூட கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தயவுசெய்து எனக்கு வைக்காதீங்கன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் வைங்களேன் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. நம்ம அப்படி வேக விடுறதுனால அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து அந்த கத்திரிக்காயோட ஜெல்லாகி நல்ல வாசனைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மல்லி இலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் செய்யணும்னா முதல்ல அந்த மசாலாவை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலே வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட நம்ம சேர்த்துருக்க மசாலானால சப்பாத்திக்கு கூட அவ்வளவு பொருத்தமாகவும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.